இப்போ லோகோஸ் எப்படி கம்பெனியோட வளர்ச்சிக்கு லோகோஸ் எவ்வளோ மிக முக்கியமாக பயன்படுது. சில கம்பெனிஸ் லோகோஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரே டைப்பு, ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க டெக்னாலஜி அப்படியே தான் இருக்கும், பட் லோகோ மட்டும் மாற்றிருப்பீங்க. இப்போ சமீப காலத்தில் நிறைய கம்பெனிஸோட லோகோஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து கார் இண்டஸ்ட்ரியிலையா இருக்கட்டும், இல்லை பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் லோகோஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பெரிய கம்பெனிஸ். லோகோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொடக்ஷன் ஆஃப் சேல்ஸ் அதிகமாகிடுச்சு. டெக்னாலஜி அதுதான். அது மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ அப்போ லோகோன்றது என்ன, சிம்பிள் தான். அது ஒரு குறியீடு மாதிரி சொல்லலாம். இல்லைனா ஒரு சில லோகோஸ் தான் கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஒரு சில லோகோஸ்க்கும் கம்பெனிக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ அதில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வைப்ரேஷன், அது வந்து சிம்பிள்ஸாக இருக்கலாம், இல்லை நம்பர்ஸாக இருக்கலாம், எதையாவது ஒன்று அதுக்குள்ளே இருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம அதை லோகோஸை பார்த்தோன்னா அதுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கும். அது அந்த கம்பெனியோட ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. அது மாதிரி கண்ட்ரீஸ்க்கும் இருக்குது. இப்போது நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இப்போ நம்ம ஒரு லோகோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஒரு குறியீடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதர் கண்ட்ரீஸ் ஒரு குறியீடை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நாட்டுக்கு டிஃப்ரென்ஸ் குறியீட்ஸ் இருக்குது. அது சூட் ஆகலாம், சூட்டாகவும் போகலாம். அது ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.